ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் ரெடியா? இன்றைக்கான வீடியோவில் கொஸ்டின்ஸ்க்கு எல்லா ஆன்சரும் நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. நம்ம ஆல்ரெடி படித்த அட்ஜெக்டிவ்ஸ் எந்த மாதிரி வேர்டு வரும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு 30 கொஸ்டின்ஸ் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 30 கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், சி லாஸ்ட் ஆல் ஹர் ஹெல்த். அவள் தன்னோட ஆரோக்கியத்தை இழந்தாள். இந்த வேர்டில் எது அட்ஜெக்டிவ் வேர்ட்ஸ்ன்னு கண்டுபிடிங்க. ஆன்சர் ஆல். ஜான் சோஸ் ஆங்க்ரி டு மீ. ஜான் என்கிட்ட கோபத்தை காட்டுறான். இதில் அட்ஜெக்டிவ் வேர்ட் என்னன்னு கண்டுபிடிங்க. ஆங்க்ரி. ஆங்க்ரி தான் கோபம். ஹாவ் யூ காட் எனி மணி டு ஸ்பெண்ட். நீ எவ்வளோ மணியை ஸ்பெண்ட் பண்ண போகிற. இதில் அட்ஜெக்டிவ் வேர்ட் என்னன்னு சொல்லுங்கள். ஆன்சர் எனி. எனினா ஏதேனும். த நியூஸ் இஸ் பேட். இந்த செய்தி கெட்டது. இந்த வேர்டில் அட்ஜெக்டிவ் வேர்ட் எது? பேட். பேட்னா கெட்டது. இதுதாங்க. சி இஸ் எ பியூட்டிஃபுல் கேர்ள். அவள் ஒரு அழகான பெண். இந்த வேர்டில் எது அட்ஜெக்டிவ் வேர்ட்? பியூட்டிஃபுல். பியூட்டிஃபுல்னா அழகான. த பென் இஸ் வெரி சீப். அந்த பென் ரொம்ப விலை மலிவானது. இதில் அட்ஜெக்டிவ் வேர்ட் என்ன? சீப். அதுதாங்க விலை மலிவானது. தீபிகா இஸ் எ கிளவர் கேர்ள். தீபிகா ஒரு புத்திசாலி பொண்ணு. இந்த இதில் எது அட்ஜெக்டிவ் வேர்டுன்னு சொல்லுங்கள். கிளவர். கிளவர்னா புத்திசாலி. இந்தியன் சோல்ஜர்ஸ் ஆர் த பெஸ்ட் ஃபைட்டர்ஸ். இந்தியன் சோல்ஜர்ஸில் இருக்கிறவங்க தான் பெஸ்ட்டு சண்டை போடுறவங்க. இந்த வேர்டில் எது அட்ஜெக்டிவ்னு கண்டுபிடிங்க. பெஸ்ட்டு தாங்க. பெஸ்ட்டுனா சிறந்த. வி ஸ்டடி இன் எ பிக் ஸ்கூல். நாங்கள் பெரிய ஸ்கூலில் படிக்கிறோம் அப்படிங்கிறத அட்ஜெக்டிவ் வேர்டில் எப்படி கண்டுபிடிப்பீங்க? பிக். பிக்னா பெரியது. அட்ஜெக்டிவ் வேர்ட். மென் அண்ட் உமன் லுக்ஸ் சியர்ஃபுல். ஆணும் பெண்ணும் பார்க்க மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. இந்த வேர்டில் எது அட்ஜெக்டிவ்னு பார்த்து சொல்லுங்கள். சியர்ஃபுல் தாங்க. சியர்ஃபுல்னா மகிழ்ச்சியான. ராம் இஸ் எ போல்டு பாய். ராம் ஒரு தைரியமான பையன். இந்த இதில் எது நீங்கள் அட்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. போல்டா பாயா ராமா? போல்டு. ஏன்னா போல்டு தான் தைரியமான அட்ஜெக்டிவ் வேர்ட். த வெதர் இஸ் கோல்டு. இந்த காலநிலை ரொம்ப குளிராக இருக்குது. இந்த வேர்டில் எது அட்ஜெக்டிவ்னு சொல்லுங்கள். கோல்டு தாங்க. கோல்டு தான் அட்ஜெக்டிவ் வேர்ட். ஹீ இஸ் எ பிஸி மேன். அவன் ஒரு பரபரப்பான மனிதன். இந்த வேர்டில் எது அட்ஜெக்டிவ் கண்டுபிடிங்க. பிஸி தாங்க. பிஸி தான் பரபரப்பான. ஹோலி இஸ் எ கலர்ஃபுல் ஃபெஸ்டிவல். ஹோலிங்கிறது ஒரு வண்ணமயமான திருவிழா. இந்த இதில் நீங்கள் அட்ஜெக்டிவ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு நவுன், அந்த நவுனை எடுத்து சொல்கிறது. ஹோலி கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கலர்ஃபுல் தான். ஐ ப்ரிஃபர் கூல் ட்ரிங்க். நான் குளிர்ந்த பானத்தை தருகிறேன் அப்படிங்கிறது. இதில் அட்ஜெக்டிவ் வேர்ட் என்னன்னு சொல்லுங்கள். கூல். கூல்னா குளிர்ச்சியான. கோல்டு இஸ் காஸ்ட்லி மெட்டல். தங்கம் ஒரு விலை அதிகமான மெட்டல். இந்த இதில் அட்ஜெக்டிவ் வேர்ட் எதுன்னு சொல்லுங்கள். கோல்டு எடுத்து சொல்லுது. அப்போது எது? காஸ்ட்லி. காஸ்ட்லிங்கிறது விலை அதிகமான. ஹீ டஸ் எ பிரில்லியன்ட் டான்ஸ். அவன் ஒரு அற்புதமான நடனம் ஆடினான். அப்போது இதில் எது அட்ஜெக்டிவ்?
brilliant அதாங்க ஹீங்கிறத எடுத்து காமிக்குது. விக்ரம் இஸ் எ பிரேவ் ஆஃபீஸர். விக்ரம் ஒரு தைரியமான ஆஃபீஸராக இருக்கார். அவன் இந்த வேர்டில் எது அட்ஜெக்டிவ்? நவுனை எடுத்து சொல்லுது. பிரேவ் தாங்க அட்ஜெக்டிவ் வேர்டு. த பால் இஸ் டர்ட்டி. அந்த பந்து ரொம்ப அழுக்காக இருக்குது. அப்போது இதில் எது அட்ஜெக்டிவ்? அந்த பாலுங்கிறது நவுன், அந்த நவுனை எடுத்து சொல்லுது. அப்போது எது ஆன்சர்? டர்ட்டி. ஸோ டர்ட்டின்னு அழுக்கான. பாலாஜி இஸ் எ ஃபேட் பாய். பாலாஜி ஒரு தடித்த பையன். அப்போது இந்த பாலாஜிங்கிற நவுனை எடுத்து சொல்லுது. அப்போ ஆன்சர் என்ன? ஃபேட். வெரி குட். ஈச் பாய் மஸ்ட் பே த ஃபீஸ். பாய் ஒரு ஆள் ஃபீஸை பே பண்ணணும். அப்போது இந்த வேர்டில் அட்ஜெக்டிவ் எது? ஈச். அந்த ஈச்சுங்கிற அந்த ஒன்று அதுதான் நமக்கு அட்ஜெக்டிவ். ஹீ இஸ் எ ஃபாஸ்டர் ரன்னர். அவன் ஒரு வேகமான ஓட்டக்காரன். இதில் எது அட்ஜெக்டிவ் வேர்டு? ஹீங்கிறது அந்த நவுனை எடுத்து சொல்லுது. அப்போது எது ஆன்சர்? ஃபாஸ்ட். அந்த ஃபாஸ்ட் வேகமானங்கிறது தான் அட்ஜெக்டிவ். எய்தர் ஆஃப் தெம் கேன் டூ இட். உங்கள் எல்லாராலையும் முடியும் அப்படின்னு சொல்கிறது. இதில் எது அட்ஜெக்டிவ்? உங்கள் எல்லாராலையும் முடியும் அப்படிங்கிற அந்த வேர்டில் எது அட்ஜெக்டிவ்? எய்தர் தாங்க அட்ஜெக்டிவ் நமக்கு. மை ஹவுஸ் இஸ் ஃபேர் அவே ஃப்ரம் திஸ் பிளேஸ். இந்த இடத்துலேருந்து எங்கள் வீடு கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. ஒரு வீடை தூரமாக இருக்கிறது அப்படிங்கிற அட்ஜெக்டிவ் வேர்டு என்ன? ஃபேர். தூரமாக இருக்கிறது. வி ஹேட் எனஃப் நம்பர் ஆஃப் சீட்ஸ். நமக்கு போதுமான சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. இதில் விங்கிற அந்த நவுன் போதுமானங்கிற அந்த எனஃப் எடுத்து சொல்லுது. அப்போ ஆன்சர் எனஃப். த புக்ஸ் ஆர் எக்ஸ்பென்சிவ். அந்த புக்கு விலை அதிகமானது. அப்போது இதில் எது அட்ஜெக்டிவ்? கண்டுபிடிங்க. எக்ஸ்பென்சிவ் விலை அதிகமான. புக்குங்கிற நவுனை எடுத்து சொல்லுது. ஃபியூ கேர்ள்ஸ் ஆர் டிப்ரெஷன். சில பொண்ணுங்க ரொம்ப டிப்ரெஷனாக இருக்காங்க, மனசோர்வாக இருக்காங்க. இதில் அட்ஜெக்டிவ் வேர்டு என்ன? ஃபியூ என அட்ஜெக்டிவ் வேர்டு. த வெதர் இஸ் ஃபைன். இந்த காலநிலை நல்லா இருக்குது. அப்போது இந்த காலநிலைங்கிறது நம்மளுக்கு நவுன் ப்ரொனவுனில் வந்துடும். அந்த நவுனை எடுத்து சொல்லுது. அப்போது ஆன்சர் என்ன? ஃபைன். இன்றைக்கான கொஸ்டின்ஸ் முடிஞ்சதுங்க. எல்லோரும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட க்யூரியாசிட்டி எனக்கு புரியுது. பட் இதுக்கு மேலே கொஸ்டின் கொடுத்தா உங்களுக்கே போர் அடிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டினுக்காக வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க. தினமும் புது புது வார்த்தைகள் கற்றுக்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பாய்.